மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். பயணங்கள் மிகுந்த நாளாக இருக்கும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். எனினும் மகிழ்ச்சியாக உங்களுடைய பொழுதை கழிப்பீர்கள். ஆன்மீகத்திலே அதிக நாட்டம் ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இந்நாள் விளங்கும். ஆலய வழிபாடு செய்வதிலே ஆர்வம் மிகும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். பொருளாதார நிலையிலே சிறிது முன்னேற்றம் ஏற்படும். ரிஷப ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யும் விதத்திலே ஒரு சில கிரகங்கள் அமைந்துள்ள காரணத்தினால் உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அதிலே பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே சிறிது முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இந்நாள் விளங்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சுலபமாக நடைபெறுகின்ற ஒரு நாள். குடும்பம் மகிழ்ச்சியாக விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதியாகிய புதன் 5ஆம் இடத்திலே சுக்கிரனோடு இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு மிக அற்புதமான கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. 10ஆம் இடத்திற்கு காலை 8:30 மணிக்கு சந்திரன் வந்து விடுகிறது. ஆகவே இந்நாளிலே நீங்கள் மிகப்பெரிய செயல்களை எல்லாம் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டமிட்டபடி உங்களுடைய பணி தொடரும். உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பொருளாதார ரீதியாகவும் குறிப்பிடத்தக்க நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு தங்களுடைய அலுவலகத்திலே சில மாற்றங்களை செய்வார்கள். பணியிட மாற்றமாக இருக்கலாம் அல்லது கூடுதல் பொறுப்புகள் உங்களிடம் வழங்கப்படலாம். பணி நிமித்தமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் தங்களுடைய கல்வியிலே சிறந்து விளங்குகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். கடக ராசிக்கு காலை 8:29 வரையிலே ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் அதன் பிறகு நகர்ந்து 9ஆம் இடமாகிய மீனத்திற்கு சென்று விடுகிறது. ஆகவே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். ராசி அதிபதியாகிய சந்திரன் 9ஆம் இடத்திலே குருவின் வீட்டிலே புரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களிலே இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே உங்களுடைய செயல்கள் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அனைத்து வேலைகளையும் குறிப்பிட்ட நேரத்திலே சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் அல்லது சுய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் உங்களுடைய தொழிலிலே ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும். திறமைகளை நன்கு வெளிப்படுத்துவீர்கள். அதற்கு கிடைக்க வேண்டிய வெகுமானமும் கிடைக்கும். மரியாதை, மதிப்பு, அந்தஸ்து போன்றவையெல்லாம் மிகச் சிறந்து விளங்குகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கௌரவ பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வயதிலே இருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகின்ற ஒரு நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நாளாக அதிகாலை நேரம் மட்டும் இருக்கிறது. காலை நேரத்திலே 8:30 மணி வரையிலே உங்களுக்கு நன்மையான விதத்திலே சில விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். அதன் பிறகு நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. 8:30 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே இந்நாளிலே முக்கியமான பணிகளை துவங்க வேண்டாம். புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். பயணங்களை தவிர்க்கவும், பணம் கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது நல்லது. சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி யாருடனும் விவாதிக்க வேண்டாம். மற்றபடி தொழில் ஓரளவு நன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். பணம் வரவேண்டிய இடத்திலிருந்து வரும். கொடுக்க வேண்டிய இடத்திலே கொடுத்து விடுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நாள். வியாபாரத்திலே உள்ளவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். வங்கிகளில் பணிபுரிபவர்களுக்கு மற்றும் தனியார் நிறுவனங்களிலே கேஷியராக இருப்பவர்கள் அல்லது ட்ரெஷரி போன்றவற்றிலே உத்தியோகம் பார்ப்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாள். ஆடிட்டர்கள், நிதி நிலவரம் பற்றிய ஆய்வு செய்பவர்கள், நிதித்துறை தொடர்பான பிற துறைகளிலே பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே ராசி அதிபதி வலுவாக அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுவதாலும் 6ஆம் இடத்து சந்திரன் என்பதாலும் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். திருமண வயதிலே இருக்கும் துலா ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு வலுவாக காணப்படுகின்றது. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். பொருளாதார நிலையும்
சிறப்பாக இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். 9க்குடைய சந்திரன் 5ஆம் இடத்தில் இருக்கிறது. ஒரு திரிகோணாதிபதி மற்றொரு திரிகோணத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக நடந்து முடியும். கல்வித்துறை சார்ந்தவர்கள், கல்வி பயிலும் மாணவ மாணவியர், கல்வி போதிப்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. சந்திரனின் சஞ்சாரமும் ஓரளவு சாதகமாக இருக்கிறது. இந்நாளிலே உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். புதிய சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகின்றது. வீடு மனை போன்றவற்றை விற்பனை செய்வது வாங்குவது போன்ற நடவடிக்கைகளிலே இப்பொழுது கவனம் செலுத்தினால் அது வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் இருக்கும். இந்த நாளிலே நீங்கள் எந்த முயற்சியில் இறங்கினாலும் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாளாக விளங்கும். தொழில் முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். அயல்நாட்டு தொடர்புடைய தொழில் செய்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறை சார்ந்தவர்கள், கப்பல் போக்குவரத்து போன்றவற்றிலே இருப்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் தங்களுடைய தொழிலிலே இருந்து வந்த மந்த நிலை மாறி விறுவிறுப்பாக நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு திருப்பு முனையான நாள். குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வழக்கு வியாஜ்யங்களிலே வெற்றி ஏற்படும். சொத்து தொடர்பான பிரச்சனைகள், வழக்குகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது தீர்ந்து விடுகின்ற ஒரு நேரம். நிதி நிலவரம் வெகு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன். ராசியில் இருக்கும் சந்திரன் காலை 8:30 மணி சுமாருக்கு 2ஆம் இடமாகிய மீனத்திற்கு சென்று விடுகிறது. இந்நாளிலே உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து அதிகரிக்கும். புகழ் அதிகரிக்கும். சமுதாயத்திலே நீங்கள் மிகப்பெரிய சாதனையாளர் என்று அனைவராலும் போற்றப்படுவீர்கள். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு உங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள். உங்களுடைய செயல்பாடுகளை பிறர் புகழ்ந்து பேசுவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் இருக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகின்றது. ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் காலை 8:30 மணிக்கு ராசிக்குள் வந்து விடுகிறது. 5 ராசியிலே இருப்பதாலும் 9 5 இருப்பதாலும் அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தரப்பினராக இருந்தாலும், எந்த வயதினராக இருந்தாலும், எந்த பாலராக இருந்தாலும் உங்களுக்கு இந்நாளிலே நன்மைகள் அதிகமாக நடைபெறும். இந்நாளிலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்கும்.